Completed ratio and proportion in class 1 and 2. Hope you all completed the sums and revised the concept twice. Okay, let's start with another topic, permutation and combination. Another very important chapter, permutation and combination. Okay, first of all we are going to discuss about permutation and first இந்த ரெண்டு டாப்பிக்குமே கம்பைன் பண்ணி ஒரு சில டேர்ம்ஸ் இருக்கும். அந்த டேர்ம்ஸ்லாம் முதல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ n ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது காமன் permutation and combinationல. ஃபர்ஸ்ட் permutation combination படிக்கிறதுக்கு முன்னாடி we have to know all these common terms. பார்த்தோம் அப்படின்னா n ஃபேக்டோரியல் அப்படின்னா என்னென்னா n into n minus 1 into n minus 2 into அப்படி நமக்கு வந்து n ஃபேக்டோரியல் அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் டேர்ம் அப் டு 1 போய்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம 5 ஃபேக்டோரியல் எடுத்துக்கிட்டோம்னா 5ங்கிறது n இன்ட்டு n minus 1 4 n minus 2 3 n minus 3 2 n என்னது இங்கே 5, அதனால் 5 minus 3 2 இப்போ 1. இதுதான் 5 ஃபேக்டோரியலுக்கான எக்ஸ்பேன்ஷன். ஸோ இப்போ ஒரு ஃபேக்டோரியல் நம்ம கொடுத்துட்டாங்கன்னா we can take this number as much as possible until 1 வர எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம சிம்பிளிஃபிகேஷனுக்காக தான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதில் வந்து ஃபஸ்ட்டு 3 ஃபேக்டோரியல் எப்படி போட்டிருக்காங்கன்னு உங்கள் புக்கில் ஃபஸ்ட் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ 3 into 2 into 1, 3ங்கிறது n into n minus 1 into n minus 2. ஸோ இதுதான் 3 ஃபேக்டோரியல். ஸோ ஃபேக்டோரியல்ங்கிறது என்னென்னா இட் டேர்ம்ஸ் என்ன 1 வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம் மல்டிப்ளிகேஷனில். ஸோ இப்போ பெர்முடேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா இட்ஸ் அன் அரேஞ்ச்மெண்ட். அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா என்னென்னா இப்போ நம்ம வந்து சஃபில் பண்ணி ஒரு பசில் வச்சுருக்கோம், அந்த பசிலை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அரேஞ்ச் பண்ணோம். அப்போனா அந்த டைமில் எது யூஸ் ஆகும், பெர்முடேஷன் யூஸ் ஆகும். இப்போ அதே பசில் அந்த பசிலேருந்து அந்த 4 பீஸை மட்டும் நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் அன் காம்பினேஷன். ஸோ காம்பினேஷன் இஸ் செலெக்ஷன். ஸோ பெர்முடேஷனுங்கிறது அரேஞ்ச்மெண்ட். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன கொஸ்டினை பார்த்தோன்னே நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோமோ செலக்ட் பண்ண போகிறோமோன்னு தெரிஞ்சிச்சுன்னா we can solve the formula. ஸோ இங்கே வந்து பெர்முடேஷன் அப்படிங்கிறது Pயில் இண்டிகேட் பண்ணுறாங்க, காம்பினேஷன் அப்படிங்கிறது Cயில் இண்டிகேட் பண்ணுறாங்க. என்னங்கிறது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், Pங்கிறது பெர்முடேஷன், ஆருங்கிறது ரிப்பீட்டேஷன். ரிப்பீட்டேஷன் அப்படின்னா என்னென்னா நம்பர் ஆஃப் டைம் இட்ஸ் அக்கர். இப்போ வந்து 5 ஃபோட்டோஸ் இருக்குது, அதில் ஐ ஹாவ் டு அரேஞ்ச் 3. 5 ஃபோட்டோஸ்லேருந்து 3 அரேஞ்ச் பண்ணோன்னா number of things I am going to arrange, number of things I am going to select, அதான் R. அந்த R வந்து ரிப்பீட்டேட்டிவாக இருக்கலாம், நான் ரிப்பீட்டேட்டிவாக இருக்கலாம், அதுக்கு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கலாம். இப்போ ஒரு வேர்டு கம்ப்யூட்டர் அப்படின்னு கொடுத்து எப்போயுமே பவல்ஸ் சேஞ்ச் தான் வரும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஆரோட கண்டிஷன் என்ன வேணால் இருக்கலாம். ஆரோட கண்டிஷன் ஒன்று அது ரிப்பீட்டடாக இருக்கலாம், நான் ரிப்பீட்டேட்டிவாக இருக்கலாம், அவங்க கம்பைன் பண்ணி தான் வருவாங்க, சம்டைம்ஸ் கம்பைன் பண்ணாமே வருவாங்க. இது எல்லாமே வந்து அந்த ஆரோட கண்டிஷன் நம்ம கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பெர்முடேஷன் காம்பினேஷன் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினில் பார்த்தோன்னே இது அரேஞ்ச்மெண்ட் சொல்கிறாங்களா செலெக்ஷன் சொல்கிறாங்களா அப்படின்னா பெர்முடேஷனா காம்பினேஷனா ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே அரேஞ்ச்மெண்ட்டா ஆர் செலெக்ஷனா, அதுக்கப்புறம் அப்ராப்ரியேட் ஃபார்முலா போட்டுடணும் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா. ஸோ ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா இருக்குது. பெர்முடேஷன் அப்படின்னா ஒரு ஃபார்முலா, காம்பினேஷன் அப்படின்னா ஒரு ஃபார்முலா. இப்போ அதே இது காம்பினேஷன் அப்படின்னா NCR, நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். இப்போ பசிலில் 32 நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 32 நம்பர் ஆஃப் பசில்ஸ் இருக்குது, பசில் பீசஸ் இருக்குது. அதுலேருந்து 5 நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் அக்கரன்ஸ் வந்து 5. ஸோ இங்கே நம்ம செலக்ட் பண்ண போகிற காரணத்தினால் we are choosing combination. If you are going to arrange the 5 puzzle pieces அப்படின்னா we are going to end up with permutation.
ஸோ ஃபஸ்ட் இல்லஸ்ட்ரேஷனில் 7 ஃபேக்டோரியல் என்னென்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் வெரி ஈஸி. 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1. So 7 into 6 into 5 into 4 into 3 into 1. So 5040. So let's see the theory part. ஸோ ஃபஸ்ட்டு பெர்முடேஷன் கொடுத்து பெர்முடேஷன் காம்பினேஷன்லேயுமே உங்களுக்கு பேசிக் கான்செப்ட்ஸ் தான், எதுவுமே அட்வான்ஸ்டாக கேட்க போகிறது கிடையாது. ஸோ வி ஆர் ஃபுல்லி நம்ம வந்து இப்போ இந்த கிளாஸஸ் எதை ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டுருக்கு, எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ எம்சிக்யூஸ் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எம்சிக்யூஸ்க்கு தேவையான டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் லெட் ட்ராவலிங் ஃப்ரம் சிட்டி ஏ டு சிட்டி பி இஸ் பாசிபிள் எய்தர் பை கார் ஆர் பஸ். காரில் ட்ராவல் பண்ணலாம், பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாம், ட்ரெயினில். ஓகேவா? உங்களுக்கு வந்து 3 ways இருக்குது. 3 ways of going from city A to B and with each of these 3 ways they are associated with 2 ways. இப்போ நம்ம கார் பஸ் அந்த ஊருக்கு போனதுக்கப்புறம் நம்ம போகி ரீச் ஆக வேண்டிய இடத்துக்கு வந்து ஆட்டோ ரிக்ஷா ஃப்ரம் சிட்டி பி டு சி. ஹென்ஸ் பாசிபிள் என்ன, இப்போ ஏ டு சி நம்ம போகிறோம் அப்போனா ஃபஸ்ட்டு ஏ டு பி போகிறதுக்கு 3 பாசிபிலிட்டிஸ், பி டு சிக்கு போகிறதுக்கு 2 பாசிபிலிட்டிஸ். ஸோ டோட்டலி 6. அதுதான் அவங்க என்ன கான்செப்டில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா எம் வேஸ் ஆஃப் டூயிங் ஜாப். அப்போ வந்து நீங்கள் என் வேஸ் ஆஃப் டூயிங் இது வந்து ஒன்றுமே கிடையாது. இப்போ ஏ டு சி நம்ம போகிறோம் அப்படின்னா ஏலேருந்து ஃபஸ்ட்டு பிக்கு போகணும், பிலேருந்து சிக்கு போகிறோம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் என்ன, ஃபஸ்ட்டு ஏலேருந்து பி 3 ways, பி டு சிலேருந்து 2 ways. ஸோ 3 into 2. So let's understanding the meaning of n factorial. N factorial denotes by 2 terms. One n exclamatory mark or parallel n. And the parallel line kulla n. So இந்த ரெண்டுமே வந்து என்னதுன்னா it's a factorial. So another term 0 factorial is 1. 1 factorial 1 into any number is 1. So we have to know என்னன்னா first வந்து 0 factorial என்னது 1. Note ல எழுது 0 factorial is equal to 1. ஃபஸ்ட்டு கான்செப்ட் படித்தாச்சா? அடுத்து n factorial எப்படி எழுதணும்னு பார்த்தோம். இப்போ 3 factorial இருந்தால் 3n into n minus 1 அப்படின்னா 2 into 1 n minus 2. இப்போ அடுத்து NPRோட ஃபார்முலா வருது. NPR is equal to n factorial divided by n minus r factorial. இப்போ n times of இப்போ வந்து 5 photos 3 ways, 5 photos 3 photos அரேஞ்ச் பண்ணோம். 5 ஃபோட்டோலேருந்து 3 வந்து அரேஞ்ச் பண்ணோம். அப்படின்னா n ஃபேக்டோரியல் என்ன 5 ஃபேக்டோரியல். n என்னது 5. இப்போ r என்னது, இப்போ இது எப்படி எழுதுவோம் 5p3. ஸோ என்னங்கிறது 5, rங்கிறது 3 அப்படின்னா 5 minus 3 2 ஃபேக்டோரியல். இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம், உட்காந்து 5 ஃபேக்டோரியல் என்ன 2 ஃபேக்டோரியல்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக 5 into 4 into 3 into 2 ஃபேக்டோரியல். இப்போ 2 ஃபேக்டோரியல் எழுது 2 into 1, அதுக்கு பதிலாக 2 ஃபேக்டோரியல் எழுதுகிறேன். ஸோ 2 கேன்சல் ஆகி 5 into 4 into 3. ஸோ 60. இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள். ஓகே, அதோட அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு illustration 54 with 5000 hospitals to be built in the state of Goa. கோவாவில் 5000 ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டணும். அதில் ஒன்லி 2500 பெட்ஸ் could have ICU பெட்ஸ். அப்போனா அஃபீஷியல்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு செலக்ட் 2500 ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபார் இன்ஸ்டலேஷன் ஆஃப் ICU பெட்ஸ். அப்போனா என்ன 5000 என்ஸு இப்போ நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். அப்போனா உனக்கு என்ன கேட்டிருக்காங்க, என்னென்னு ஆர் தான் கேட்டிருக்காங்க. அது பெர்முடேஷனா காம்பினேஷனா அப்படி கண்டுபிடிக்கவே சொல்லலை. ஸோ என்னங்கிறது 5000, ஆறுங்கிறது 2500. ஸோ என் நம்பர் எப்பயுமே வந்து எண்ணு தான் பெருசாக இருக்கும், ஆறு தான் கம்மியாக இருக்கும். ஏன்னா நிறையா இருக்கிற இப்போ பால்ஸ் வந்து ஒரு 10 இருக்குன்னா அதுலேருந்து நம்ம 2 அரேஞ்ச் பண்ணுங்கள், 3 அரேஞ்ச் பண்ணுங்கள், 11 அரேஞ்ச் பண்ணுங்கன்னு என்றைக்குமே சொல்ல மாட்டாங்க. ஸோ ஆல்வேஸ் n is greater than r. Keep in your mind. ஓகேவா? இங்கே n வந்து n would be 5000, r would be 2500. அதான் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பெர்முடேஷன். ஃபர்ஸ்ட் ரிப்பீட்டேஷன் நாட் அலவுட், ரிப்பீட் பண்ணாமல் இருக்கலாம். ரிப்பீட்டேஷன் அலவுடு. சம் கேஸ் வந்து அந்த ஆப்ஜெக்ட் நடக்க வாய்ப்பே இல்லை,
அதுக்கப்புறம் சர்க்குலர் பெர்முடேஷனுங்கிறதுக்கு தனியாக ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா when repetition is not allowed. இப்போ 5 ஃபோட்டோஸ் 3 இதை அரேஞ்ச் பண்ணோம். 3 ஃபோட்டோ அதுலேருந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணோம். ஒரு ஃபோட்டோ வச்சு அதை எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு ஆணியில் போய் நம்ம மாட்ட முடியாதுல்ல. ஸோ அப்போ தான் ரிப்பீட்டேஷன் நாட் அலவுட். இப்போ 5 பால்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 5 பால்ஸ் வந்து 3 வந்து ரெட் பால்ஸ், 2 ப்ளூ பால்ஸ். இதில் நம்ம வந்து இப்போ அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 1 ரெட் பால் அண்ட் 2 ப்ளூ பால்னு செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை 2 ரெட் பால்ஸ் 1 ப்ளூ பால், அந்த மாதிரி எப்படி வேணால் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். பட் when repetition is not allowed அப்படின்னா ஒரு தடவை தான் அந்த பால் எடுக்கணும். அதுக்கு மேலே அது தூக்கி போடணும். நம்மளோட செலெக்ஷன் அது 4 தான் இருக்கும். இப்போ 5ல் 1 செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது திரும்ப அந்த பாக்ஸ்குள்ளே போகாது. ஸோ we have to keep it separately. அதுதான் அவங்க நோ ரிப்பீட்டேஷனுங்கிறது சொல்கிறது. இப்போ என்னோட கம்பெனியில் 3 வேகன்சி இருக்குன்னா நான் 3 பேரை தான் வைக்க முடியும். அதுக்காக நான் 5 பேரையும் வைக்க முடியாதுல்ல. ஸோ ஒரு ஆளை ஒரு இடத்துல தான் வைக்க முடியும். ஸோ 1 person is capable of 1 vacancy. அதான் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க 5 candidates be screened for 3 vacancies. ஸோ 5ல் நம்மளுக்கு என்ன இருக்குது, 3 வேணும். கரெக்டாக? ஸோ 5P3 2 பேர் ரிமைனிங் என்ன பண்ணுவாங்க, இதை இன்னொரு வேலையும் நம்ம பண்ணலாம். நமக்கு 3 வேகன்சிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வேகன்சிக்கு 5 பேர்லேருந்து ஒரு ஆள் செலக்ட் பண்ணுவோம். ஸோ 5. ஸோ ஒரு ஆள் போயிடுவாங்க. அந்த வேகன்சிக்கு நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. 5 பேர்லேருந்து 1. இப்போ மீதி நம்மகிட்ட 4 பேர் தான் இருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து 5 கேண்டிடேட்ஸ் வேணும். ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு 5 பேர் இருப்பாங்க. அதில் மொதல் வேகன்சி நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி 4 பேர் தான் இருப்பாங்க. ஸோ 4 பேர்லேருந்து ஒரு ஆள். அப்போனா அடுத்து ரிமைனிங் 3rd வேகன்சிக்கு போகிறதுல 3. ஸோ இதோட ஆன்சர் 5 × 4 × 3 போட்டோன்னா என்ன வருது, 20 × 3 60. அதே ஆன்சர் தானே வருது. ஸோ நம்ம வந்து ஒரு கொஸ்டினை ஃபார்முலா பேஸ்டும் பார்க்கலாம், கான்செப்ட் பேஸ்டும் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபார்முலா பேஸ்டும் பார்த்தோம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், கான்செப்ட் பேஸ்டும் பார்த்தாச்சு. when repetition is not allowed. இப்போ ரிப்பீட்டேஷன் allowed அப்படின்னா இப்போ அதே 5 பேரில் இன்னொருக்க அப்போனா 5 × 5 ஸோ ரிப்பீட்டேஷன் என்னென்னா ஒவ்வொரு வேகன்சி அப்பையும் ஒவ்வொரு பொசிஷன் அப்பையும் நான் 5 பேர்லேருந்து ஒரு ஆள் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்க. ஸோ அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்கன்னா n⁻r. ஏன்னா இட் இஸ் ரிப்பீட்டேஷன் இஸ் அலவுடு. n⁻r போட்டோன்னு வச்சுக்கோ, நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும்ல. இப்போ நம்மளுக்கு வந்து 3 வேகன்சி 5 பேர் அப்படின்னா 5⁻3 5 × 3 5 × 5 × 5 சேம் தானே. அதான் உங்களுக்கு ஃபார்முலா n⁻r when repetition is allowed. ஸோ ஃபஸ்ட்டு when repetition is not allowed நம்ம கான்செப்ட் பேஸ்டு பார்த்தாச்சு. இப்போ when repetition is allowed n⁻r அப்படியும் பார்த்தாச்சு, கான்செப்ட் பேஸ்டும் பார்த்தாச்சு. இப்போ how many ways 3 checks be given to 4 employees when each employee is eligible to receive any number of checks. இது என்ன கொடுத்துருக்காங்க, 3 செக் இருக்குது, 4 எம்ப்ளாயி இருக்காங்க. அந்த 4 எம்ப்ளாய்க்கு எத்தனை செக் வேணால் நான் கொடுத்துக்கலாம். ஸோ 4ங்கிறது n, எப்பவுமே கிரேட்டர் நம்பர் இஸ் n இன்ட்டு 3 செக்ஸ் தானே இருக்குது. அந்த 4 பேர்லேருந்து நான் 3 பேர் செக்குக்கு எப்படி வேணால் கொடுக்கலாம். ஸோ 4⁻3யும் போடலாம், 4 × 4 × 3னாலும் போடலாம். கரெக்ட் தானே. ஸோ 4 × 64 4⁻3 64 ways. Done? Yes. Third case, permutation of cases where distinction of object is not possible. இப்போ என்ன சொல்ல வராங்க, ஒரு பொருள் இன்னொரு பொருள் மாதிரி இருக்காது. இப்போ ஆப்பிள்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் a very easy கான்செப்ட். நம்ம வந்து ஃபார்முலா பேஸ்டு போகாமல் கான்செப்ட் பேஸ்டு வருவோமே. இப்போ நம்மளுக்கு என்னது ஃபார்முலா, இதில் வந்து செலக்ட் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. டிட்டர்மைன் த அரேஞ்ச்மெண்ட் which would be made from the letters of the word apple. இப்படியும் பண்ணலாமா. ஆப்பிளுக்கு என்ன பண்ணுவோம், 5 லெட்டர்ஸ் 5 ஃபேக்டோரியல்லேருந்து இப்போ நம்மளுக்கு எத்தனை அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க ஆப்பிள்லேருந்து. ஓகேவா. இப்போ ஆப்பிளுக்கு மொத்தமாக நம்மளுக்கு 5 இருக்குது. ஸோ 5 ஃபேக்டோரியல். ரிப்பீட் ஆகிறது எத்தனை, ஒரே நம்பர் 2 தடவை ரிப்பீட் ஆகுது. ஸோ 2 times. ஸோ 5 ஃபேக்டோரியல் இன்ட்டு டிவைடட் பை 2 போடணும். இப்போ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. என்னென்ன டிஸ்டிங்ஷன் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அது இப்போ கேல்குலேட்டர் அப்படின்னா C 2 times வரும்னா அந்த 2 times நம்ம கீழே போட்டுக்கணும்.
அதே மாதிரி அதில் வந்து calculator L 2 தடவை வரும். ஸோ இன்ட்டு 2. ஸோ ரிப்பீட்டட் டேர்ம்ஸ் வந்துச்சுன்னா we have to put the repeated terms எத்தனை தடவை வருது. இப்போ சம்டைம்ஸ் மேத்தமேட்டிக்ஸ்னு எடுத்துட்டோம்னா மேத்தமேட்டிக்ஸ்னு எடுத்துக்கிட்டோமா மேத்தமேட்டிக்ஸ் அதில் வந்து m வந்து ட்வைஸ் வருது, a ட்வைஸ் வருது, t ட்வைஸ் வருது. ஸோ இது எல்லாமே கீழே டிவைடட் பை 2 × 2 × 2. ஸோ மேலே வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஃபேக்டோரியல் டிவைடட் பை எந்தெந்த டேர்ம்ஸ் சேர்ந்து வருதோ டிவைடட் பை × 2. புரிஞ்சிச்சா? இப்போ 3 டைம்ஸ் ரிப்பீட்டட் ஆச்சுன்னா 3. புரிஞ்சிச்சா? அதான் இங்கே போட்டிருக்காங்க 5 ஃபேக்டோரியல் டிவைட் பை 2. ஸோ 5 ஃபேக்டோரியல் டிவைட் பை 2னாலும் அதே தான், 5 ஃபேக்டோரியல் டிவைட் பை 2 ஃபேக்டோரியல்னாலும் அதுதான். ஸோ இப்போ சர்க்குலர் பெர்முடேஷன். சர்க்குலர் பெர்முடேஷனில் ஒரு ஆப்ஜெக்ட் ஆன்டி கிளாக் வைஸாவோ கிளாக் வைஸாவோ திரும்பலை. இப்போ ரிங்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட்ஸ் அ ரிங்கு. பார்த்தேனால அதே ஷேப்பில் தான் இருக்கும், ஆன்டி கிளாக் வைஸ் திருப்ப மாட்டேன், இட்ஸ் அ ரிங். ஸோ அப்போ வந்து n-1 ஃபேக்டோரியல்னு போடணும். இதே இது பீட்ஸ், நெக்லஸ் பீட்ஸ் வந்து இட் வில் பி ரொட்டேட்டிங்கு. ஸோ அந்த டைமில் ரொட்டேட் ஆகிற டைமில் n-1 ஃபேக்டோரியல் டிவைட் பை 2. ஸோ தீஸ் ஆர் த கான்செப்ட்ஸ் கிவன் ஃபார் பெர்முடேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன? ரிப்பீட்டேஷன் அலவுட். ரிப்பீட்டேஷன் அலவுட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ரிப்பீட்டேஷன் அலவுட் அப்படின்னா n⁴. ஏன்னா ஃபஸ்ட்டு வேகன்சிக்கும் 5 பேர்லேருந்து சூஸ் பண்ணிக்கலாம், செகண்ட் வேகன்சிக்கும் 5 பேர்லேருந்து சூஸ் பண்ணிக்கலாம், தேர்ட் வேகன்சிக்கும் 5 பேர்லேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் 5⁻3. கரெக்டாக? இப்போ பெர்முடேஷன் நாட் அலவுட் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு பொசிஷனில் இப்போ 5 பேர் இருந்தாங்கன்னா 5, செகண்ட் பொசிஷனுக்கு 4 பேர் தான் இருப்பாங்க. ஏன்னா ரிப்பீட்டேஷன் நாட் அலவுடில். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டேஷன் நாட் அலவுடுக்கு நம்ம பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ரிப்பீட்டேஷன் நாட் அலவுட்னாலும் ஃபார்முலா NPR = n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n-r ஃபேக்டோரியல் போட்டுக்கலாம். அடுத்து டிஸ்டிங்ஷன் ஆப்ஜெக்ட் நம்ம பார்த்தோமா? சிஸ்டம் இப்போ டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னா ரிப்பீட்டட் டேர்ம்ஸ் வருது அப்படின்னா டிஸ்டிங்ஷன். இப்போ வந்து ஆப்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் மொத்தமாக டேர்ம்ஸ் 5 ஃபேக்டோரியல் டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை போட்டுருணும். இதில் வந்து ஒரே ஒரு லெட்டர் மட்டும் தான் ட்வைஸ் ரிப்பீட் ஆகுது. ஸோ டிவைடட் பை 2. ஸோ எப்பயுமே வந்து இந்த இப்போ கேல்குலேட்டர், மேத்தமெட்டிக்ஸ் இந்த மாதிரி டேர்ம்ஸில் ரிப்பீட்டேட்டிவ் டேர்ம்ஸ் வரனால அந்த ரெண்டையுமே சேர்த்து கீழே டிவைடட் பை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் சர்க்குலர் பெர்முடேஷன். சர்க்குலர் பெர்முடேஷனில் ஃபஸ்ட்டு அந்த இதுக்கு வந்து எந்த ஒரு ரொட்டேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸும் இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் ரிங் அப்படின்னா n-1 ஃபேக்டோரியல். இப்போ இந்த நெக்லஸ் பீட்ஸ் அப்படின்னா இட் கேன் பி ரொட்டேட்டட் இன்டு ஆன்டி கிளாக் வைஸ் அண்ட் கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ் இல்லைன்னா கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் n-1 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2. ஸோ தீஸ் ஆர் த கான்செப்ட்ஸ் ஃபார் பெர்முடேஷன். அதே மாதிரி காம்பினேஷனுக்கும் நம்ம கான்செப்ட் வைஸ் போட்டோம் அப்படின்னா காம்பினேஷன் ஈஸி. ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் புக்லேயுமே வந்து காம்பினேஷன் போயிட்டாங்க. ஓகேவா? ஸோ காம்பினேஷனை நம்ம என்னென்னு பார்த்தோம்? செலெக்ஷன். இல்லை நம்ம வந்து 8 பேர் இருக்கோம், ஒன்று இப்போ ஸ்ட்ரைட் லைனில் நிற்க வைக்கிறோம்னா இட்ஸ் அன் அரேஞ்ச்மெண்ட். இது சர்க்கிள் ஃபார்மேஷன் அப்படின்னா இட்ஸ் அ ஃபார்மேஷன் அண்ட் செலெக்ஷன். ஸோ இவங்க ரைட் சைடில் இவங்க யார் வருவா, இவங்க லெஃப்ட் சைடு. ஸோ இதில் வந்து அட்வான்ஸ்டாக நம்மளுக்கு கிடையாது. ஸோ பேசிக் கான்செப்ட்ங்கிறனால உங்களுக்கு வந்து அவ்வளோ டீப்பாக கேட்க மாட்டாங்க. பட் பெர்முடேஷன் இஸ் ஈக்குவல் அஸ் இஃப் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி பெர்முடேஷன் காம்பினேஷனும் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ NCR = என்னங்கிறது நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ், அதுலேருந்து நம்ம எத்தனை செலக்ட் பண்ண போகிறோங்கிறது R. இப்போ நம்ம செலக்ட் பண்ண போகிறோங்கிறதுனால காம்பினேஷன். ஸோ NCR = n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n-r ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல். நம்ம ஏற்கனவே பெர்முடேஷனோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்? n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n-r ஃபேக்டோரியல். ஸோ இன்னொரு ஃபார்முலாவும் நம்மளால்
இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுதா? NCR is equal to NPR divided by R factorial. இப்போ NCR உங்களுக்கு கொடுத்துருவாங்க, NPR கொடுத்துருவாங்க, R factorial கண்டுபிடிங்கன்னா இட்ஸ் வெரி ஈஸி ரைட். ஸோ ஒரு ஃபார்முலா இருந்து இன்னொரு ஃபார்முலா எப்படி ஈஸியாக படிக்கிறதுங்கிறதான் இந்த இது. அடுத்து வந்து இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன் ஹவு மெனி வேஸ் அ கமிட்டி ஆஃப் 2 boys கேன் பி ஃபார்ம்டு ஃப்ரம் 4 boys. ஸோ ஃபார்மேஷன் பண்ண போகிறாங்க 4 boysலேருந்து 2 boys. ஸோ 4 into 3 divided by 2. ஸோ 6. இதே இது நீங்கள் இந்த ஃபார்முலா பேஸ்டு ஃபுல்லாக போட்டிங்கனாலும் இதே தான், அப்படி நார்மலாக ஸ்மாலாக போட்டாலும் அவ்வளோதான். ஸோ ஃபார்முலா போட்டு கேன்சல் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா டேரெக்டாக அப்படி போட்டேன். ஓகேவா? அடுத்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் NPR and NCR we have already seen. NCR is equal to NPR divided by R factorial. Am I right? Yes. அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ். எல்லா சாப்டர்ஸ்லையுமே ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒன்று கொடுத்துருக்கிறது எதுக்கு அப்படின்னா 1 வேர்ட்ஸ் அதில் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ we have to focus on properties. இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் NCR is equal to 1. அடுத்து NC0 is equal to 1. எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் நீ செலக்டே பண்ணலைனாலும் அந்த இதுக்கு என்ன தான் 1. இப்போ NCR is equal to NCR R minus N. இது என்ன அப்படின்னா இது ஒரு கான்செப்ட் அண்ட் இதில் வந்து என்னென்னா ஒரு கொஸ்டினே ஃபார்ம் ஆகும். இந்த ஒரு தேர்ட் ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும் ஒரு கொஸ்டினே ஃபார்ம் ஆகும். என்ன அப்படின்னா இப்போ வந்து உனக்கு 78C, இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஆன்சர் வருதான்னு தெரில, இஸ் ஈக்குவல் டு 78C N மைனஸ் ஆர் போட்டிங்கன்னா என்ன வருது 76. இந்த ரெண்டுமே ஆக்சுவலி சேம். ஏன்னா நீ ஃபார்முலா படி போட்டு பார்த்தேன்னா இட்ஸ் வெரி ஈஸி. இப்போ உனக்கு 78C 76ன்னு கொடுத்த இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு சால்வ். 78 factorial divided by 78 minus 76 factorial into 76 factorial. கேல்குலேட்டரில் போட்டு நம்ம ஆன்சர் கொண்டு வரதுக்குள்ளே எக்ஸாம் ஹாலில் வந்து டைம் முடிஞ்சிடும். ஸோ அதனால தான் இந்த ஒரு ஃபார்முலா கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா இப்போ 10C5 அப்படின்னாலும் 10C5, ஏன்னா 10 minus 5னாலும் 5 தானே. இப்போ 8C7 கேட்குறாங்க அப்படின்னா 8C1. இட்ஸ் வெரி ஈஸி டு ஃபைண்ட் ரைட். இப்போ இந்த ரெண்டுக்குமே ஃபார்முலா போடுறது எது கஷ்டம்? NC7 போடுறது தான் கஷ்டம். NC1 போடுறது ஈஸி தானே. ஸோ எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வரோமோ அவ்வளோ ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிட்டு எக்ஸாமை வேகமாக முடிச்சிடலாம். ஸோ அதுக்கான ப்ராப்பர்ட்டி தான் இது. அடுத்து இந்த ப்ராப்பர்ட்டி பாஸ்கல்ஸ் லா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா NCR minus 1 plus NCR is equal to N plus 1 RCR. இப்போ என்னங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லிடுவாங்க. கரெக்டாக? இது வந்து உங்களுக்கு MCQலே வரும். we can அப்போ அந்த டைமில் டிஸ்கஸ் பண்ணால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். மேஜராக நம்ம ஃபார்முலாஸ்ன்னு போடுறத காட்டிலும் கான்செப்ட் இதுதான் இந்த கொஸ்டினில் அரேஞ்ச்மெண்ட் தான் கேட்குறாங்க, இந்த கொஸ்டினில் செலெக்ஷன் தான் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம கொஸ்டின் இங்கிலீஷ் புரிஞ்சிச்சு அப்படின்னா இட்ஸ் வெரி ஈஸி டு சால்வ் பெர்முடேஷன் ஆர் காம்பினேஷன். அடுத்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஃபார்முலான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வி டோன்ட் வாண்ட் டு கான்சென்ட்ரேட் மோர் ஆன் ஃபார்முலா, பட் இருந்தாலும் நம்ம சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்லிடுறேன். இப்போ நம்பர் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் n டிஸ்சிமிலர் திங்ஸ் டேக்கன் ஆர் அட் அ டைம். எதுவுமே வந்து சிமிலராக கிடையாது. இப்போ 8 பொருள் எடுக்கிறோம்னா எதுவுமே சிமிலர் கிடையாது. அப்போ நீ ஒரு பர்டிகுலர் ஆர் வந்து எடுக்கிற, இப்போ பர்டிகுலராக 8 திங்ஸ் எடுக்கிறோம், அந்த 8மே வந்து வேறு வேறு திங்கு, வேறு வேறு ஃபோட்டோ. அதுலேருந்து நீ வந்து ஒரு 3 ஃபோட்டோவை மட்டும் செலக்ட் பண்ணுற. அப்போ அது வந்து ஒரு பர்டிகுலர் திங்ஸ் மட்டும் எப்போ பாரு சேர்ந்தே தான் வரும். இப்போ வவல்ஸ் கான்சனன்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு என்ன வச்சுக்கலாம், புக்குங்கிற வேர்டில் 4 லெட்டர் இருக்கா, 4 வேர்ட்ஸ், 4 லெட்டர் வேர்ட். இதில் எப்பவுமே வவல் சேர்ந்து தான் வரும்னா ஆல்ரெடி அது சேர்ந்து தான் வருது. கான்சனன்ட்ஸ் தான் சேர்ந்து வரணும் அப்படின்னா அந்த டைமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த பிகே 2 சேர்ந்து தான் வரும். ஸோ 1 BO என்ன ஆர்டர்னாலும் வந்துக்கலாம். ஸோ 1 into 2 ஃபேக்டோரியல் அந்த மாதிரி வரும், into 2, ஏன்னா இது 2 சேர்த்து 1. ஸோ இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் திங்கில்
எப்போ பாரு நாங்கள் சேர்ந்தே தான் இருப்போம், ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிற நேரம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். எப்போ நாங்கள் 2 பேருமே சேர்ந்தே வரமாட்டோம், கான்சனன்ட்ஸ் நெவர் கம்ஸ் டுகெதர் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த ஃபார்முலா. ஸோ n மைனஸ் பி சிஆர் மைனஸ் பி, இதுனா என்னென்னா எப்போ பாரு நான் சேர்ந்தே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறப்ப. ஸோ இதை நம்ம ஃபார்முலாவை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறதை காட்டிலும் இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் யூ கேன் டூ இட் அண்ட் ஆன்சர் டெஃபினட்டாக வரும். நம்ம கரெக்டாக ஆன்சர் ரீட் பண்ணி பண்ணிட்டோம்னா ஆன்சர் டெஃபினட்டாக வரும். ஓகேவா? இப்போ அடுத்து டோட்டல், இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். தேர்ட் ஒன், த டோட்டல் நம்பர் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் n டிஃப்ரெண்ட் திங்ஸ் டேக்கன் அட் அ டைம். ஒரு இதை மட்டும் எடுக்கிற n அட் அ டைம் ஒரு இது மட்டும் எடுக்கிறோம் அப்படின்னா 2n minus 1. ஸோ நம்பர் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் n டிஃப்ரெண்ட் திங்ஸ் டேக்கன் 1 or more things at a time. அப்போனா 2n minus 1. ஸோ அடுத்து உங்களுக்கு வந்து சம்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபார்முலா ஃபார் பெர்முடேஷன் அண்ட் ஃபார்முலா ஃபார் காம்பினேஷன். இப்போ எக்ஸாம்பிளில் ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் ஃபேக்டோரியல் ஆஃப் 9. ஸோ 9 ஃபேக்டோரியல் என்னது, 9 into 8 into 7 into, so 9 into 8 into 7 into 6 into 5 into 4 into 3 into 2. So 3,62,880 வருதா? Are you getting? another major ஒரு கான்செப்ட் என்னென்னா, மேக்ஸ் படிக்கிறோம் கேல்குலேட்டர் இல்லாமல் உட்காரக்கூடாது. எப்போ வேணால் சால்வ் பண்ணுவோம், எப்போ வேணால் அந்த சம் வரும். கேல்குலேட்டரில் சால்வ் பண்ண சொல்கிற நேரம் நாங்கள் அக்கா தான் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க, மிஸ் யாரும் இருக்க மாட்டாங்க, யாருமே நம்மளை கைட் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னா நம்ம தான் ஸ்டாஃப், நம்ம தான் டீச்சர், நம்ம தான் ஸ்டூடெண்ட். ஸோ நம்ம தான் வந்து நம்மளோட பிளேஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணி உட்காரணும். ஓகேவா? அடுத்து, இன் ஹவு மெனி வேஸ் 3 rows be selected for vaccination out of 5 rows of a college students. இப்போ இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு 5 rows of college students உட்காந்துருக்காங்க. அதில் 3 ரோக்கு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ரோவை செலக்ட் பண்ணி அவங்க போயிடுவாங்களா? ஸோ இது ரிப்பீட்டேட்டிவா நான் ரிப்பீட்டேட்டிவா? ரிப்பீட்டேஷன் நாட் அலவுடு. அப்போ ஃபஸ்ட்டு ரோவில் நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணதில் 5 ரோ இருக்கும். ஸோ அதில் நான் 1 செலக்ட் பண்ணுவேன். அடுத்து செலக்ட் பண்ணதில் 4 ரோலேருந்து 1, அடுத்து 3 ரோஸ்லேருந்து 1. ஸோ 5 into 4 into 3, ஸோ 60. இவ்வளோ தான். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த புக்கில் சொல்கிற மாதிரி சால்வ் பண்ணி உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆன்சர் கொண்டு வரணும், நோ. புரிஞ்சுதா? இப்போ இதுலையுமே np6 is equal to 13p6. இப்போ நமக்கு என்னென்னா, இப்போ என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ இது ரெண்டு சேமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா என்னவாக தான் இருக்கும்? 13p6 is equal to 13p6னா தானே இந்த ஈக்குவேஷன் சால்வ் இஸ் ஈக்குவல் டு வரும். ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா உட்காந்து சால்வ் பண்ணக்கூடாது. we have to think logically and practically. புரிஞ்சுச்சா? இப்போ கான்செப்ட் பேஸ்டு நம்ம என்ன படிச்சிட்டோம், பெர்முடேஷன்னா என்ன, காம்பினேஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தாச்சா? இப்போ பெர்முடேஷனில் 4 ஃபார்முலாஸ் பார்த்தோம், 4 கேஸஸ் பார்த்தோம். அதே மாதிரி காம்பினேஷன் பார்த்து முடிச்சிடலாமா? டுடே கான்செப்ட் கிளாஸ் கம்ப்ளீட். காம்பினேஷனில் ஃபஸ்ட் என்ன பார்த்தோம், NCR is equal to n factorial divided by n minus r factorial into r factorial. அண்ட் அடுத்து என்ன கான்செப்ட் பார்த்தோம், பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷனோட ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்த்தோம். அப்போ என்ன பார்த்தோம், NCR is equal to second one NCR is equal to NPR divided by r factorial. இது நீ எப்படி எழுதலாம், NCR into r factorial is equal to NPR எழுதிக்கலாம். ஓகேவா? இட்ஸ் another formula. இப்போ நம்ம சின்ன ஃபார்முலாஸ் பார்த்தோம்ல. இப்போ NC0 is equal to 1, NCN is equal to 1. இப்போ 8CN அப்படின்னா 8C8 அப்படின்னா 8லேருந்து 8ஐயுமே செலக்ட் பண்ண போகிற. அப்படின்னா உன்னோட கடைசி என்னவா தான் இருக்கும், 1 தானே இருக்கும். ஃபார்முலாலே நீ போட்டினாலும் 1 தான் உனக்கு வரும். ஸோ NC0 is 1, NCN is 1. அடுத்து NCR is equal to NCN minus R போட்டால் நமக்கு என்ன வரும், சிம்பிளிஃபைடு காம்பினேஷன் கிடச்சிரும். அதுலேருந்து ஃபார்முலா போட்டால் நம்மளுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்.
So these are the concepts of permutation and combination. So just revise the concepts and try to solve illustration. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா சம்ஸ் பார்ப்போம் நெக்ஸ்ட் கிளாஸில். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 3 classes will be available in YouTube. அடுத்து உங்களுக்கு ஃபர்தராக வீடியோஸ் வேணும்னா கான்டாக்ட் 9342363963 or Instagram BK Classes CMA. So just keep learning and keep focusing on concepts. Thank you.